இப்போ ரோஹித், வெள்ளிக்கிழமை நம்ம ஊர்ல திருவிழாப்பா. கண்டிப்பா தாத்தா அப்பத்தாவோட வந்துருங்க. ஆம் மாமா. பாப்பு எட்டானா திருவிழாவுக்கு 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வந்துரு, சரியா? ம் சரிங்க அத்தை. நாங்கள் இப்போ போயிட்டு வரோம். அப்பத்தாவையும் தாத்தாவையும் பார்த்துக்கிறோங்க. நீங்களும் உடம்ப பார்த்துக்கிறோங்க, சரியா? ஆ சரிங்க அத்தை. ஜில்லு போதும் வா. எவ்வளவு போட்டோஸ் தான் எடுப்ப? ஜில்லி பேபி, இந்த நேச்சரை விட்டுட்டு போக மனசே இல்ல. கொஞ்ச நேரம் போட்டோஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். போதும் ஜில்லு, எவ்வளவு போட்டோஸ் வீடியோஸ் தான். போதும் வா. ஒரே ஒரு ரீல் எடுத்துக்கிறேன் பேபி. இந்த ரீல்ஸை மட்டும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணா லைக் சும்மா பிச்சுக்கும், தெரியுமா? என்ன ஜில்லு பேபி, எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் ரீல்ஸ் தானா? வேற ஒண்ணுமே இல்லையா? ஜில்லி பேபி, மைண்ட் ரெஃப்ரெஷிங்கா வச்சுக்கிறதுக்கு ஊட்டி கொடைக்கானல்ல டூர் போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதிரி நேச்சர் கூட ஒன்னா நின்று ஒரு ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டால போட்டு அதுக்கு வர லைக்கை பார்த்தாலே மனசெல்லாம் ரிலாக்ஸ்ட் ஆயிடும். அதோட ஃபீல் உங்களுக்கு தெரியாது ஜில்லி பேபி. சரி ஜில்லு, இதுலதான் உனக்கு சந்தோஷம்னா எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. ஜாலியா என்ஜாய் பண்ண. தேங்க்யூ ஜில்லி பேபி, தேங்க்யூ so மச். ஜில்லி பேபி, நீங்களும் வாங்க, 2 பேரும் கப்பல் ரீல்ஸ் போடலாம். ஐயோ நான்லாம் வரல. வாங்க ஜில்லி பேபி, நம்ம 2 பேரும் சேர்ந்து கப்பல் ரீல் போட்டா இன்னும் வியூஸ் நல்லா இருக்கும், நல்ல லைக்ஸ் கிடைக்கும். வாங்க பேபி வாங்க. ஐயோ ஜில்லு வேணாம், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தெரியாது. நீங்க வந்து கூட நின்னாலே போதும். உங்களோட அழக பார்க்கறதுக்காகவே நிறைய பொண்ணுங்க லைக் போடுவாங்க. வாங்க பேபி வாங்க. அப்படியே சொல்ற? ஆமா, நம்மளோட பேர் இந்த வேர்ல்டு ஃபுல்லா பேசணும். வாவ் வாட்டர் கப்பல்னு இந்த உலகமே பார்த்து நம்மள பாராட்டணும். அந்த அளவுக்கு கியூட் கப்பலா நம்ம இருக்கணும்னா இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டாதானே. வாங்க ஜில்லி பேபி வாங்க. சரி ஜில்லு, இந்த வரேன் வரேன். ஆமா, என்ன பாட்டுக்கு ரீல் எடுக்கலாம்? தெரியலையே, நீனே ஏதாவது பெட்டரா யோசிச்சிருப்பில்ல, அதுக்கே எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க பேபி. எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? என்ன பேபி, ட்ரெண்டிங் கப்பல் ஆக போறோம். பிடிச்ச பாட்டு கேட்டா டக்குன்னு சொல்ல வேணாமா? நாளைக்கு நம்மளை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது இதெல்லாம் கேட்பாங்க. அப்ப உடனே நீங்க சொல்லணும்ல ஜில்லி பேபி. அதெல்லாம் வேற பண்ணுவாங்களா? ஆமா ஜில்லி பேபி, ட்ரெண்டிங் கப்பல்ஸ உடனே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. ஆடனே, தண்ணி பானையை தூக்கிக்கிட்டு முன்னாடி வர்றவங்களுக்கு முதல் பரிசுனா எதுவும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி முந்தி அடிச்சுக்கிட்டு ஓடியாடுற? என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா? மாடனு மாடனு. நெடுவலி, அங்க யார் நிக்கிறான்னு பாரு. எங்க பாக்க? அந்த பாறை கிட்ட பாரு எருமை. எந்த பாறை? யார் இருக்கா? சொல்லுங்க ஜில்லி பேபி, உங்களுக்கு என்ன ஃபேவரட் சாங் சொல்லுங்க. சொல்றேன். நம்ம கமலஹாசன் படத்துல வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, அந்த பாட்டு இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரம் சில சில சிலவென சிறகுகள் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. அதேதான். அந்த பாட்டுல நீனும் நானும் ஜோடியா ரீல் பண்ணா சூப்பரா இருக்கும்ல. ஐயோ ஜில்லி பேபி, உங்களுக்கு என் மேல எவ்வளவு லவ் இருந்தா இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சாங் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவீங்க. ஐயோ சோ ஸ்வீட் ஜில்லி பேபி, லவ் யூ சோ மச் ஜில்லுமா. மூஞ்சியும் முகரையும் பாரு, எப்படி என்னமோ புதுசா கல்யாணம் புது ஜோடி மாதிரி வளையோசை கலகல வேணாமா. இவன் முகரைய பார்த்தாலே கலகலன்னு இங்க போகும் போல. அப்படி இருக்கும் முகர கட்ட ரெண்டும். இதை கூட்டிக்கிட்டு எப்படி கை கோர்த்து நின்று போட்டோ வேற செல்ஃபி வேற, இந்த லட்சணத்துக்கு ரீல் வேற. அப்படியே அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அந்த பாறையில வச்சு நங்கு 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 அடிக்கணும் போல இருக்கடி. அவளை ஏன் அடிக்கிற? முதல்ல அவனை அடி. அந்த பையலுக்கு அறிவு இருந்தா ஏன் இவளை கூட்டிட்டு வர போறியா? அதுவும் உண்மைதான்ல. அந்த பரதேசி நாய ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஓட விட்டு வெட்டல. என் பேரு மாடன் மடனா இல்லடி. இதே வேகத்தோட வா, அங்கனக்குள்ள போய் 4 கிளி நறுக்கு கேட்டுவிட்டு நார தொங்க விட்டுட்டு வருவோம். அவ மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு வாமிட்டா வருது. இவளை நேரில் வேற போய் பார்த்து பேசணுமாக்கும். இப்படி ஒன்றும் அவசியமே இல்லை. வா போவோம். எப்படியும் அதுகளை தாண்டித்தானே போய் தொலையணும். வா போவோம். ஜில்லு, ஒரு நாய் இந்த பக்கம் வருது பாரு. நாயா? என்ன நாயி? தெரு நாய். அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. மாடனே, போன வாரம் எங்க வீட்டுல ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சுடி. அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து மனசே சரியில்லைன்னா பாரு. என்னடி விஷயம்? ஒண்ணுமில்லடி, என் வீட்டுல பாலும் தேனும் பழமுமா கொடுத்து பளபளன்னு வளர்த்து வச்ச என் வீட்டு நாயி பக்கத்து வீட்டு ஒரு சொறி நாயோட ஓடி போயிருச்சு. என்னடி சொல்ற? நிஜமாவா? அட ஆமாங்கிறன்ல. போனது ஒரு சொறி நாயா இருந்தா கூட பரவாயில்லடி, அது வங்கு புடிச்ச வரி நாயி. வரி நாயா?
அட ஆமாடி, என்னதான் பாலும் தேனும் பழமுமா கொடுத்து பளபளன்னு வளர்த்து வச்சு கட்டி வச்சிருந்தாலும் அது போற இடம் வங்கு பிடிச்சதும் சொங்கு பிடிச்சதுமா இருந்தா அதுக்குள்ளது இதுக்கு ஒட்டத்தானே செய்யும். கழுதை இதுவும் அதோட சேர்ந்து கன்றாவியா நாசமா போச்சு. அச்சோ, அப்புறம் என்ன, பங்கோட சேர்ந்த சொங்கு சொங்கோட சேர்ந்த சிறங்குன்னு ரெண்டுக்கும் சிறங்கு வந்து சீக்கிரமே செத்து போயிருச்சு. ஐயோ பாவம் இல்லடி. என்னடி பாவம், பார்த்து பார்த்து வளர்த்து வீட்டில் கட்டி வச்சிருந்தா அது திமுர் எடுத்து சொங்கி வந்த நாயும் சிறங்கு வந்த நாயோடையும் போச்சுன்னா போனதுக்கு ஏற்ற பலனை அதை அனுபவிச்சு தானே ஆகணும். போகணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா என்னத்தை கட்டி வச்சு என்ன செய்ய, போகிற நாய் போகத்தான் செய்யும். அதை நினச்சி கவலைப்பட முடியுமான்னு ஒரு சொம்பு தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றிக்கிட்டு மனசை மாற்றிட்டு வேற நாய் வாங்கலான்னு இருக்கோம். யார பாத்துடி நாய்ங்கிற? ஹலோ, நாங்கள் என் வீட்டில் வளர்த்த நாயை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு என்ன கோவம் வருது? கண்டவ கூடவும் சுத்திக்கிட்டு திரியிற ஊறுகாலி நாய் நீ. உன் ஃப்ரெண்டு என்னைய பேசுறாளா? அதை பார்த்து நீனும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்க ஏண்டி? பாரு, நாய் கூடலாம் ஒன்ன கம்பேர் பண்ணாத. அது ஒரு நன்றி உள்ள ஜீவன். அது கூட ஒன்ன சேர்த்து வச்சு பேசி நாய் அசிங்கப்படுத்தாத. ஜெல்லி பேபி, இவ திமிர அடக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது. இன்னும் நம்ம செய்ய வேண்டிய சம்பவம் நிறைய இருக்கு ஜெல்லி பேபி. அப்ப பாத்துக்கலாம், விடுங்க. இப்ப புரியுதா ஜில்லு? இவளை ஏன் நான் வேண்டான்னு விட்டுட்டு வந்தேன்னு? புரியுது ஜெல்லி பேபி. இவ யாருங்கிற லட்சணம் இவ பேசுற பேச்சிலே தெரியுது. நீ யாருங்கிற லட்சணம் அடுத்தவ புருஷனை இழுத்துட்டு வரும்போதே தெரிஞ்சிருச்சு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஏன் மாடனை பத்தி பேசுறியா? இவளை பத்தி பேசுறதுக்கு மட்டும் இல்ல, இவ பேரை யூஸ் பண்றதுக்கு கூட ஒரு அருகதை வேணும். நாயே, நீ எல்லாம் இவளை பத்தி பேசுறதுக்கு என்ன நாயே உனக்கு அருகதை இருக்கு? லெஃப்ட்ல விட்டலன்னா ரைட்ல திரும்பிக்கும், தெரியுமா? ஏய், ஆளு பார்த்து என்ன வார்த்தை பேசுற? ஜில்லு, சாக்கடையில கல்ல விட்டு எரிஞ்சா நம்ம மேலதான் தெரிக்கும். வா ஜில்லு, இவளுகளை பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிடுவோம். உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுமே தான் ஜெல்லி பேபி. இவங்களை சும்மா வச்சுட்டு வரேன் இல்ல. வா ஜில்லு, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, வா. உடனே எந்திரிடி. மாடன் ஏதாவது அடி ஏதாவது பட்டுருச்சா? இல்லடி, காலை தட்டி விட்டுட்டு போயிட்டா. அவளை பொறுக்கி நாயே. நெடுவாளி, வேணா விடு. ஏண்டி வேணாங்கிற? இழுத்துக்கிட்டு 4 அரை அரைஞ்சிருப்பேன்ல. வேணா நெடுவாளி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? என்ன திமிர் இருந்தா உன் புருஷன் கூட கை கோர்த்து போயிட்டு உன் காலை தட்டி விட்டுட்டு போவா. திமிர் பிடிச்ச நாய். வெறி, திருவிழா நேரத்துல எதுவும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம். ஆமா, ஆனா உனா இப்படி எதையாவது உன்னை சொல்லியே வாய் அடைச்சிரு. அவளை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடி. சரி வா, குடத்தை எடுத்துட்டு போலாம். மாடன் இங்க பாருல, போனை கீழே போட்டுட்டு போயிட்டா. அவ போனை நீ ஏன் கையில தொற? தூக்கி வீசு முதல்ல. ஐபோன் ரீ. என்ன, அவளை தேடி போய் கொடுக்க போறியா? நான் எதுக்கு அவளை திருப்பி கொடுக்கணும்? எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அப்புறம் எதுக்கு இதை தூக்கி கையில வச்சிருக்க? தலையை சுத்தி வீசு. லாக் போடாம வச்சிருக்காடி. இரு, என்ன இருக்குன்னு பாப்போம். அந்த பஞ்ச பரதேசிங்க 2 போட்டோஸ் வீடியோஸ் ஒட்டி உறவாடி வச்சிருக்கோங்க. அதை பார்த்து ரசிக்க போறியா? தூக்கி வீசுடி. தூக்கி வீச போறியா இல்லையா நெடுவாளி? பைத்தியம், தூக்கி கொண்டு வீசிடாத. இதுல என்ன இருக்குன்னு பாரு. அதுல என்ன கருமம் இருந்தா எனக்கு என்ன? குடு, தூக்கி வீச. பைத்தியக்காரி, இதுல ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. என்னன்னு கொஞ்சம் பாரு. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி வீசுன்னு. பைத்தியமே, அதுகளை ஊரை விட்டு விரட்டுறதுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் உள்ள இருக்கு. பாரு முதல்ல. அம்மன் நகைய பாதுகாப்பா லாக்கர்ல வைக்க சொன்னதுக்கு இவளுக்கு கொடுத்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான அந்த ஆளு. கோயில் நகைய யார் யாரு தொடுறதுன்னு ஒரு விவசாய இல்ல. அம்மன் நகைய உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டு அலங்கரிச்சிட்டு அவதான் சிலைன்னு என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்கான். இது சாதாரண வீடியோ இல்லடி, ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான வீடியோ. இதை நான் சும்மா விட போறதில்ல. என்னடி பண்ண போற? இதை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. திருவிழா நேரத்துல ஏதாவது பண்ணாத நெடுவாளி. இங்க பாரு, திருவிழாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா இவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. இந்த திருவிழால மாமா கரகம் தூக்க விடாம பண்றதுக்கு என்னென்ன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணேன். இவனை எப்படி சும்மா விட சொல்ற? நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சான்ஸ். இதை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன பண்ண போறேன்னு சொல்லு. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்றல, கிளம்பு. நெடுவாளி, நீ ஏதாவது பண்ண போய் வேற எதுலயாவது வந்து நிக்க போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு கிளம்பு. சரிடி. எங்க எப்படி இருக்க வேண்டியனா? எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆனா இன்னைக்கு ஜெயில வந்து இப்படி புல்லு வெட்டிட்டு இருக்கேனே. எல்லாம் என் தலை எழுத்து. எல்லாம் நான் பெத்த நேரம். பிள்ளைய பெத்துக்கிட்டதுக்கு பதிலாக ஒரு புறம்போக்கையும் தருதலையும் பெத்துக்கிட்டு இன்னைக்கு ஜெயில வந்து இப்படி கஷ்டப்படுறேனே. எல்லாம் என் விதி. வீட்டில் ஒரு மீன் கூட வெட்டாதனா இன்னைக்கு ஜெயிலில் வந்து இப்படி புல்லு வெட்டி கஷ்டப்படுறேனே. நம்ம அம்மா எப்படி இருந்தவங்க இப்படி இருக்காங்களேன்னு அவனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இவன்லாம் ஒரு பிள்ளையா? இப்படி ஒரு பிள்ளைய நான் பெத்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏய் இந்தாடி. மேடம், என்னடி பண்ணிட்டு இருக்க? புல்லு வெட்டிட்டு இருக்கேன் மேடம். காலையில இருந்து வெட்டிட்டு இருக்க, கால்வாசி கூட வெட்டல. இவ்வளவு நேரமும் இதை மட்டும் தான் வெட்டிட்டு இருக்கியா?
மேம் இதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். கையெல்லாம் காய்ச்சி போயிருச்சு. இங்க பாருங்க எப்படி பிங்கிஷா இருக்கு பாருங்க. என்ன எல்லா பிள்ளையும் கையாலேயே வெட்டுன? கத்தியால தானே வெட்டுன? அதை ப்ரெஸ் பண்ணி வெட்டணும்ல மேம். நான் காலையிலேருந்து இவ்வளோ தூரம்லாம் கஷ்டப்பட்டதே இல்லை. என் கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு மேம். ஏண்டி, இந்த புள்ள வெட்ட சொன்னதுக்கே கை காய்ச்சி போயிருச்சுன்ற, அப்புறம் பொழுதன்னைக்கு இத்தனை வருஷமா உன் மாமியாரை போட்டு வீட்டில் அந்த வேலை வாங்கியிருக்க. அந்த அம்மா கை காய்க்காது, அதை என்னைக்காவது யோசிச்சு பாத்தியா? மேம் எனக்கு ஒரு டவுட்டு மேம். என்னடி டவுட்டு? புள்ள வெட்டுறதா இல்லை புடுங்குறதானா? இல்லை மேம், எங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா மேம்? எங்கள் மாமியாரோட தூரத்து சொந்தமா? ஏண்டி இப்படி கேட்குற? இல்லை, எங்கள் மாமியாருக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே, அதனால தான் கேட்குறேன். உன் மாமியார் முகத்தெல்லாம் பார்த்து இறக்கப்படலைன்னா நான்லாம் மனுஷ ஜென்மமே இல்லடி. பொம்பளைக்கு பொம்பளை இறக்கப்படாம யாருக்கடி இறக்கப்பட சொல்ற? உனக்கெல்லாம் நான் மாமியாரா வச்சிருக்கேன். நெஞ்சில ஏறி மிதிச்சு சங்க அறுத்திருப்பேன். பொம்பளைக்கு பொம்பளை இறக்கப்படணும்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு மட்டும் இறக்கமே பட மாட்டேங்கிறீங்களே மேம். பொம்பளையா இருந்தா தானடி உனக்கு இறக்கப்படுவாங்க. நீ தான் போக்கிரியா இருக்கியே, அப்புறம் எப்படி இறக்கப்பட முடியும்? மனுஷியாடி நீ எல்லாம். அந்த வயசான கிழவிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதும் பார்த்தாம அவங்களுக்கு என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணியிருக்க நீ. உன் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தா தானே தெரியுது நீ எவ்வளோ கேடு கட்டவனே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். என்னை பற்றி யாரோ உங்ககிட்ட வதந்தி பரப்பியிருக்காங்க. நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மேம். அப்படியெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. யாருக்கு உனக்கு பண்ண தெரியாது? இதை எவனாவது கேனப்பைய காதுல பூ சுத்தி தெரியுவேன், அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் எங்கடி யூனிஃபார்ம் எங்கடி? மேம் அந்த ஒயிட் சாரி கட்டவே பிடிக்கல மேம். ரொம்ப அசிங்கமாக இருக்கு மேம். உன்னைய மாதிரி கிரிமினல் எல்லாம் அந்த ஒயிட் சாரி தாண்டி கட்டணும். உனக்கு அசிங்கம்னா என்னன்னு வேற தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா அந்த ஒயிட் சாரி போய் கட்டிட்டு வா போ. மேம் ப்ளீஸ் மேம், நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் அந்த ஒயிட் சாரி மட்டும் வேண்டாம் மேம். இப்போ போய் கட்டிட்டு வரியா இல்ல 4 உத வைக்கவா? மேம் 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 ப்ளீஸ் மேம். போறியா லேடி? போகிறேன் மேம். எதுவும் பண்ணிடாதீங்க மேம். நான் போய் கட்டிட்டு வரேன் மேம். போடி, ஒழுங்கு மரியாதையா போய் அந்த புடவையை கட்டிட்டு வா போ. ம் சரிங்க மேம். ஆளப்பாரு, இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டா போல் இருக்கே. ஏதாவது பெருசா கொடுக்கணுமே. என்ன கொடுக்கலாம் மேம்? இப்படி உனக்கு பொருத்தமான ட்ரெஸ்ஸை புடவும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்க? அப்படியே கரெக்டாக இந்த ட்ரெஸ் உனக்குன்னே தச்சது மாதிரி இருக்குடி. இனிமே இந்த புடவை தான் கட்டணும், சரியா? ம் சரிங்க மேம். நான் போய் புல்லு வெட்டட்டுங்களா? புல்லு வெட்டி நீ கிழிச்சதெல்லாம் போதும், உள்ளவா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். என்னங்க மேம் வேலை? துறையம்மா சொன்னாதான் வருவியலோ? வாடியே. முறை பிடிச்சவ எப்படி பேசிட்டு போறா பாரு. எனக்கும் ஒரு காலம் வரும்டி. நான் வெளியில வந்து உன்னை வச்சுக்கிறேன். தண்ணி இல்லாத காட்டுக்கு உன்னை மாத்தி உன்னை தவிக்க விடல. என் பேர் சௌமியா இல்லடி. ஏய், அங்கே என்னடி குசு குசு? இதோ வரேன் மேம். வாடிங்கிறேன், வாடியே. காக்கி சட்டை போட்டிருக்கவும் ஓவரா வாடிக்கிட்டு இருக்க. நான் யாருங்கிறத வெளியில வந்து காட்டுறேன்டி. மேம் ரொம்ப பேட் ஸ்மெல் வருது மேம். கூசில பேட் ஸ்மெல் வராம அப்புறம் நான் சென்ட் வாடையா வரும்? மேம் எனக்கு இந்த ஸ்மெல்லு ஒத்துக்கல மேம். இங்கே எதுக்கு மேம் என்ன வர சொன்னீங்க? கக்கூசுக்கு என்ன சாம்பிராணி புகை போடுறதுக்கு வர சொல்லுவாங்க? நல்லா பினாயில் ஊற்றி சுத்தம் பண்ணடியே. நான் யூஸ் பண்ற ஏன் வீட்டு பாத்ரூமே நான் க்ளீன் பண்ண கிடையாது. காமன் கக்கூச கழுவ சொல்றீங்க? என்னால முடியாது மேம். என்ன சொன்ன? உன்னால முடியாதா? முடியாது மேம், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. என்னாலலாம் அதை பண்ண முடியாது. என்ன சொன்ன? உனக்கு முடியாதா? சொல்றத உன்னால செய்ய முடியாது. அக்யூஸ்ட் நீ, நான் சொல்றத நீ செய்ய முடியாதா? மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் மேம் வலிக்குது மேம். பெத்த பிள்ளையே உன் லட்சணம் தெரிஞ்சு உள்ள கொண்டு வந்து அடைச்சு போட்டிருக்கான். ஒரு போலீஸ் ஆபீசர் என்கிட்டயே முடியாதுன்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? தொலைச்சிருவேன் ராஸ்கல். ஒழுங்கா கக்கூச கல்லூடி. மேம் நான் திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள பல பல்லன்னு பளிச்சுன்னு இருக்கணும். ஒழுங்கா அந்த ஃபினாயில ஊத்தி எடுத்து கக்கூச கிளீன் பண்ற, ஓகே? சரிங்க மேம். உன் முகர மாதிரியே அந்த கக்கூசும் இப்ப பளிச்சுன்னு இருக்கணும். இல்ல அப்புறம் இருக்கு உனக்கு. அட 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 அட, அம்மன் நகையை போட்டு என்ன ஒரு ஆட்டம். இவளை நம்ம இப்படியே விடக்கூடாதே. என்ன பண்ணலாம்? அடியே, அடி நடுவாளி. என்ன தகலவி, முக்கியமான வேலையில இருக்கேன், சொல்லு டக்குன்னு. ஆமா, இவ பெரிய இவ. என்னைக்கிட்ட உனக்கு வேலை இல்லாம இருந்துச்சு? இந்த போன சட்டை என்னன்னு பாருடி, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. மணிக்கு ஒரு தடவை மன்னவருக்கு போன் போட்டு அறுத்து கொட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஹேங் ஆகாம என்ன செய்யும்? ஹேங் ஆயிருக்கும், தூக்கி போடு. ஆமா, மணிக்கு வர பேசுறாங்க. புடிய முட்டியே, என்னன்னு தெரியல, போன வேலை செய்ய மாட்டேங்குது. குரூப்ல எவ அனுப்புனாலும் எதுவுமே வர மாட்டேங்குது. ஏன் குரூப்லையா? ஓ, உங்க வாட்ஸ்அப் குரூப்லையா? சாக போற கிளவியெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு பம்பு இழுக்குதுகையா. கூட என்னன்னு பாப்போம்.
உடனே பாரு முட்டி, ஏதாவது நல்ல ரீல்ஸ் அனுப்புவாளுக. நகை விலை குறைஞ்சிருக்கா, நாட்டு நடப்பு என்ன இருக்குன்னு குரூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிருவேன். இன்னும் ஒருத்தையும் ஒன்று அனுப்ப காணாம். 1,30,000 இருந்த நகை 1,00,000 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கான். ஏன் கூட்டிட்டு போய் எடுத்தா கொடுக்க போற? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற நீ? எடுத்து கொடுக்குறோன்னா கொடுக்கலையோ தெரிஞ்சுக்கிறவன்ல மட்டி. அப்பதானே 4 பேர் உட்காந்து பேசையில நான் ஒரு வார்த்தையை பேச முடியும். ஒன்றும் தெரியாம இருந்தா போய் மண்ணு மாதிரில உட்காந்துருந்து எந்திரிச்சு வரணும். அங்க உட்காமக்க 4 பேருக்கு நடுவுல உட்காந்து பேசுறதுக்காகவே நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலாம் தெரியுதியா நீயே? அப்படி ஆமாடி, பொம்பளைய நகை விலை என்ன சேலை விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா 4 பொம்பளைய சேரையில அதை பத்தி பேசுவான். ஆம்பளைய அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா டீ கடையில உட்காந்து மொக்குக்கு மொக்கு அதை பத்தி பேசுவாங்க. வேற எதுக்கு தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் பேசுறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிறது. அதான பார்த்தேன். இப்படி பேசி 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 நாசமா போங்க. வேற ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்ல. ஆமா ஆமா, நாங்க புறணி பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம். நீ நாட்டை வல்லர சாக்க பிறந்திருக்க. அட என்னன்னு பார்த்து சொல்லுடி, நேராச்சு. பாக்குறேன் பொறுமையா இரு. படக்குன்னு பாருடி, எவ வீட்டில் என்ன சோறு என்ன குழம்புன்னு குரூப்பில் போடுறத பார்த்து தான் தெரிஞ்சுக்கிருவேன். குரூப்பு கம்முன்னு கிடக்கிறது என்னமோ மாதிரி இருக்கு. போனு பூரா வெறும் கேமா ஏற்றி வச்சிருந்தா அப்புறம் ஹேங் ஆகாம என்ன செய்யும்? இதை பூரா டெலீட் பண்ணி விடுறேன், அப்புறம் பார்த்துக்க. அடியே டெலீட் எல்லாம் பண்ணிடாத, எனக்கு போர் அடிக்கல, நான் கேம் விளையாடணும். கேம் ஆடுற வயசாத்துக்களி உனக்கு? கேம் எல்லாம் இம்புட்டு ஏற்றி வச்சிருந்தீங்கன்னா உனக்கு அப்புறம் ஹேங் ஆகத்தான் செய்யும். தூக்கி போட்டுட்டு வேற ஃபோன் தான் வாங்கணும். என்னடி இப்படி சொல்ற? கேமை டெலீட் பண்ணவா வேணாமா? சரி வேணாம் டெலீட் பண்ணி விடு. எனக்கு குரூப்புத்தே முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது பத்தியா. ஒரு குரூப்பில் போட்டு விட்டோம்னா எல்லாருக்கும் போயிடும். எல்லாரும் ஒரு செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கிருவாளுங்க. எனக்கு அதுதே வசதி. குரூப்பு மட்டும் இருந்தால் போதும் டீ. அது கிழவி இப்போ என்ன சொன்ன? கேமு வேணா அழிச்சு விடுன்னு சொன்னோம் டீ. இல்லை திகிழவி, அதுக்கப்புறம் என்ன சொன்ன? குரூப் எனக்கு முக்கியமாக வேணும். அப்போத்தே ஒரு ஆளுக்கு தட்டி விட்டோம்னா எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிருவாளுங்கன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போய் அனுப்பிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஐயோ என் தங்கமே, சூப்பர் திகிழவி, நல்ல ஐடியா கொடுத்துருக்க. அப்ப நானும் குரூப்ல போட்டு விட்டுறேன். என்ன தறி போட போற? ஐயோ இது வேற திகிழவி. இந்தா உன் போனை பொடி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ என்னடி வேற போன் மாதிரி வச்சிருக்க? இது ஓம் போன் இல்லையே. இது உன்னை மாதிரி ஒருத்தவங்க ரிப்பேர் பண்றதுக்காண்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ இந்த புடி போனை பொடி. அதெல்லாம் நம்ம சேட் ஜிபிடி ஜெமினி இதெல்லாம் டவுன்லோடு பண்ணணும். அதுகள்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கறலாம் போல. இவள்கிட்ட வந்து நின்று நேரத்தை ஒப்பேத்துறதுக்கு. அத்தைக்கிழவி சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கே. இந்த ஃபோனை அவளுக்கு தேடி வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். நெடுவாளி உட்காந்து தட்டி ட்ரெண்டிங் கப்பல் ஆகணும்னு நீ தானே செல்ல ஆசைப்பட்ட. இன்னைக்கு ஆக்குறண்டி உனக்கு ட்ரெண்டிங்கு. வர இந்த கொக்கி குமார் ரொம்ப பஸ்ட் ஆயிட்டே வராரு. எந்த கணக்கு விளக்கையும் கரெக்டா பாக்குறது கிடையாது. அவர் பாக்குறது நான் திருப்பியும் உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு எதுக்கு ஆள் வைக்கணும்? லைலா வரட்டும், அப்புறம் இருக்க குஞ்சாயி வாழையா. அந்த ஜில்லு என்ன லூசா? என்னாச்சுடி? அம்மா நகையை போட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தால அந்த வீடியோஸ் ஃபுல்லா எனக்கு ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. உனக்கு ஷேர் பண்றாளா? ஏன் ஷேர் பண்றா? நீ எதுவும் கேட்டியா? ஆமா, அந்த அழகை நான் பார்த்து ரசிக்கணும்னு நான் கேட்கறேனாக்கும். நான் எதுக்கடி அவட்ட போய் கேட்க போறேன்? அந்த லூசா எனக்கு ஒவ்வொரு வீடியோவா ஷேர் பண்ணிட்டு இருக்கு. பார்க்க சகிக்கல. அது மூஞ்சிக்கும் முகரையும். அதை எதுக்கடி எனக்கு அனுப்புறா? உனக்கே அனுப்புறா? என்ன ஒரே மெசேஜா வருது? லைலா என்னாச்சுடி? அவ எனக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அனுப்புறாளா? அவளுக்கு என்ன மென்டல் பிடிச்சிருச்சா? பெரிய உலக அழகின் நினைப்பு போல. அவ முகர கட்டிய நேர்லயே நின்று பார்க்க முடியல. இதுல வீடியோவா அனுப்பி விட்டு வெறுப்பேத்துறாளோ? என்னாச்சு அவளுக்கு? ஏன் இப்படி வீடியோ சென்ட் பண்றா? அதுவும் அம்மன் நகை போட்டதை போய் இப்படி ஷேர் பண்றா. கொஞ்சமாவது அவளுக்கு புத்தி இருக்கா? என்ன இவ்ளோ மெசேஜ் வந்து குமியுது? ஒரு வீடியோஸ் அனுப்பிட்டு இருக்காடி. என்னாச்சு அவளுக்கு? பைத்தியம் முத்திருச்சா? முத்துனாலும் முத்தி இருக்குமோ என்னமோ. ஃபோன் பண்ணி முதல்ல ஏன் இப்படி அனுப்புறான்னு கேளு. ஹலோ ஜில்லு. ஆமா, பெரிய ஜில்லு ஜொல்லுன்னு மூஞ்ச பாரு, பேரும் முகரையும். ஹலோ ஹலோ ஜில்லு. ஜில்லு சொல்லு. ஹலோ ஜில்லு தானே? ஜில்லு ஹலோ. ஹலோ நீங்க ஜில்லு தானே? ஹலோ ஹலோ யார் பேசுறது? இது ஜில்லுவோட ஃபோன் தானே? ஹலோ. என்னடி அவ எதுக்கு வீடியோ அனுப்புறாளான்னு கேளு. ஹலோ இது ஜில்லு ஃபோன் தானே? ஹலோ இது ஜில்லு ஃபோன் தானே? ஹலோ என்ன ஜில்லு ஒரு மாதிரி பேசுறா? ஹலோ ஜில்லு. என்னடி விளையாண்டுட்டு இருக்கியா? என்னவா அவ எதுக்கு வீடியோ அனுப்புறாளா? ஒரு நிமிஷம் சும்மா இரு லைலா. ஹலோ ஜில்லு. அம்மா நாய் குலைக்குது லைலா. நாய் குலைக்குதா? என்னடி உளர்ற? போனுக்குள்ள லொல்லொல்ல நாய் குலைக்குது லைலா. பைத்தியம் பிடிக்க வைக்காத குஞ்சாயி. ஐயோ சீரியஸ்லி லைலா, நீ பேசி பாரு. குடு இங்க. என்ன குலைக்குதுன்னு நானும் பாக்குறேன்.
ஹலோ ஜில்லு. பாத்தியா உனக்கும் நாய் குலைக்குதா? குஞ்சாயி போன்ல வேற யாரோ பேசுறாங்க போல் இருக்குடி, நம்மள கலாய்க்கிறாளுடி. என்ன லைலா சொல்ற? தாண்டி குஞ்சாயி, ஜில்லு இத்தனை வீடியோவை நமக்கு இதுவரை ஷேர் பண்ணதே இல்லை. அதுலேயும் அம்மன் நகை போட்ட வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி வேற யாரோ ஃபோன் எடுக்கிறாங்கன்னா உடனே மாதவனுக்கு கால் பண்ணு. ஏண்டி என்னாச்சு? மாதவனுக்கு கால் பண்ணி ஜில்லுவோட ஃபோன் எங்க இருக்குன்னு கேளு. இந்த ஃபோனை புடி, டக்குன்னு கேளு. என்ன லைலா என்னென்னவோ சொல்லி பயமுறுத்துற. எடுத்துட்டானா? இல்ல லைலா லைன் போயிட்டு இருக்கு. என்ன போனை கட் பண்ணிட்டாளுக? என்ன கூடாதே, இந்த வீடியோ ஊர்ல உள்ள ஒரு ஆளு பாக்கி இல்லாம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்.